நண்பா, இந்த ஒரு வீடியோவுல நடிகர் தனுஷார் நடிப்பில் இன்று வெளியான இட்லி கடை திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் முதல் நாள்ல எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி எஸ்கே நடிப்பில் வெளியான மதராசி திரைப்படத்தோட முதல் நாள் அட்வான்ஸ் புக்கிங் வசூல இட்லி கடை திரைப்படம் முறியடிச்சதா இல்லையா அப்படின்றதையும் டீட்டெயில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இட்லி கடை திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும், யாரெல்லாம் படம் பார்க்க ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம இட்லி கடை திரைப்படம் முதல் நாள்ல மதராசி திரைப்படத்தோட வசூலை முறியடிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றதையும், முதல் நாள்ல எவ்வளவு கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, முதலாவதாக பாத்தீங்கன்னா இந்த வருடம் வெளியான திரைப்படங்கள்லேயே முதல் நாள்ல அதிகமான அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன் செஞ்ச முதல் திரைப்படம் பாத்தீங்கன்னா அமரன். அமரன் திரைப்படம் பாத்தீங்கன்னா முதல் நாள்ல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் 9,86,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருந்தது. இரண்டாவது இடத்துல தக்லேப் திரைப்படம் இருக்குது, 8,24,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. மூன்றாவது இடத்துல ரெட்ரோ திரைப்படம் இருக்குது, 7,72,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருந்தது. இந்த நிலையில தற்பொழுது இட்லி கடை திரைப்படம் பாத்தீங்கன்னா முதல் நாள்ல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் 3,54,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. 2,103 ஷோ போறது உறுதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாம மதராசி திரைப்படம் பாத்தீங்கன்னா இட்லி கடை திரைப்படத்தை விட கொஞ்சம் அதிகமாக தான் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அதாவது 2 கோடி பக்கத்தில் அதிகம் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. மதராசி திரைப்படம் முதல் நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் 5,35,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருந்தது. 2,134 ஷோ போறது உறுதியாக இருந்தது. அதாவது முதல் நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இட்லி கடை திரைப்படம் 3,54,00,000, மதராசி திரைப்படம் 5,35,00,000 கலெக்ஷன் பண்ணி இருந்தது. இட்லி கடை திரைப்படத்தை விட மதராசி திரைப்படம் தான் அதிகமான கலெக்ஷன் பண்ணியிருக்குது அட்வான்ஸ் புக்கிங் மூலம். முதல் நாளில் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.